அக்கா தங்கச்சிங்கிற உறவு எவ்வளோ அன்பாவும் ஒற்றுமையாகவும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி ரத்தமும் சதையுமா இருந்த ஒரு உறவோட பிரிவு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தன்னோட நிகழ்வை பகிர்றாங்க பெங்களூர்ல இருந்து ஐஸ்வர்யா. என் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு தான் ஸ்வேதா. எனக்கு அக்கா முறை தான் வேணும். அவங்க சென்னையில் இருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவளை தெரியும். அவன்னா எனக்கு கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னெல்லாம் தெரியல. அடிக்கடி அவளை பார்க்க மட்டுமே சென்னை போவேன். நான் எங்க அப்பாட்ட அவளை பார்க்க போறேன்னு சொன்னாலே போதும், அடுத்த நாளே கொண்டு போய் விட்டுருவாரு. அவளை பார்க்க போறோம்னாலே இந்த வெளியூர்ல இருக்க காதலனை பார்க்க போனா என்ன ஃபீல், என்ன சந்தோஷம் இருக்குமோ அப்படி இருக்கும். ஒரு கட்டத்துல அவ மேல் படிப்புக்காக ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போயிட்டா. இவ்வளவு வருஷம் இருந்த நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. ஹாஸ்டல்ல மொபைல் அதிகமா யூஸ் பண்ண முடியாததால போன்ல நாங்க பேசுறதுமே குறைஞ்சிருச்சு. அப்படி போனதளவோ என்னவோ தெரியல, எனக்கு இன்னும் அவ மேல பாசம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆனா அவ என்னை கண்டுக்க கூட மாட்டா. அவளுக்கு நானு ஜஸ்ட் ஒரு சொந்தக்கார பொண்ணு, அவ்வளவுதான். கொஞ்சம் வருஷத்துலயே அவளும் படிப்பு முடிஞ்சு ஹாஸ்டல் லைஃப்ல இருந்து வீட்டுக்கு வரா. எனக்கும் அந்த டைம்ல ஸ்கூல் லீவுங்கிறதால நானும் சென்னை போயிட்டேன். சில வருஷ கேப்புக்கு அப்புறம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அவளோட பேச்சு, நடவடிக்கை எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கு. அக்காங்கிறத தாண்டி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவ மேல எக்ஸ்ட்ரா கேர். அவளுக்கு ஏதாவது உதவினா நான் தான் போய் செய்யணும். அவளை எங்கேயாவது பைக்ல கூட்டிட்டு போறது, பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் டிராப்னு அங்கேயே நாட்களை ஓட்ட ஆரம்பிச்சேன். பார்க்க போனா நான் சென்னையே கதின்னு அங்கேயே இருந்துட்டேன். நான் பெங்களூருங்கிறதே மறந்துட்டு ஒரு கட்டத்துல தான் யோசிக்கிறேன், நம்ம மட்டும்தான் இவ்வளோ பாசமா இருக்கும், ஆனா அவ ஜஸ்ட் நம்மள ஒரு மாமா பொண்ணுன்ற மாதிரி தான் பாக்குறான்னு. நானும் பாசம் வச்சு வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா இங்க இருந்தா நமக்கு நல்லா இருக்காதுன்னு நான் பெங்களூரே கிளம்பி போயிட்டேன். ஏன்னா எவ்வளவுதான் நம்ம ஒருத்தவங்க மேல அஃபெக்ஷனை வச்சுக்கிட்டு இருக்க முடியும், அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம மேல கேர் இருக்கணும்ல. அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதால தான் நான் டக்குன்னு பெங்களூர் கிளம்பிட்டேன். நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் 2வது நாள் அவள்கிட்ட இருந்து கால் வந்தது. எனக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா கால் பண்ணாதவளே பண்றாளே அப்படின்னு. என்னன்னு கேட்டா ஒரே அழுக. அப்பதான் தெரிஞ்சது நான் இல்லாம அவளாலையும் இருக்க முடியலன்னு. என் மேலேயும் அவளுக்கு இவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ, அந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல. எனக்காக அவ அழுத அந்த அழுக சத்தம் இப்ப வரைக்கும் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன, சும்மாவே சென்னை எனக்கு பக்கத்து ஊர் மாதிரி. இப்ப சொல்லவா வேணும், ஒரே வாரத்துல அவளை பார்க்க சென்னை வந்துட்டேன். அவளுக்கு என்னைய பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். அன்னையில இருந்து 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர அஃபெக்ஷன் தான். அதாவது அவ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவ இல்லைன்ற அளவுக்கு. எப்பவாச்சும் சின்ன சின்ன சண்டை, கோபம், கொஞ்சல்கள், சொல்ல வார்த்தையே இல்லை. கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க கூட எப்படி இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா நாங்க இருந்தோம். அவளால எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் நிம்மதியும் ரொம்ப நாள் நினைக்கல. ஏன்னா என் சந்தோஷத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருச்சு அவளோட மேரேஜ். அதுலயே நான் ஃபுல்லா உடஞ்சிட்டேன். யாருக்கிட்டையுமே பேசாம தனியா இருந்த நாட்கள் அதிகம். அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. இனி நமக்கு யாருமே இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என் சோகத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? என்னால முடியல. இப்போ வரைக்கும் என் மனசுல நீங்க இடம் பிடிச்ச ஒரே ஆள்னா அவ மட்டும்தான். இனி வேற யாராலையும் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ பேசணுமோ பழகணுமோ அதெல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லை. வெறும் நினைவுகளா மட்டும்தான் இருக்கு. ஒரு கால் இல்லை மெசேஜாவது பண்ணலாம். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரு இடம் கூட நல்லா தெரியும். ஆனா அவ நீ விட்டு ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இப்ப போய் பார்த்தா கூட அவ பழைய என் ஃப்ரெண்டு ஸ்வேதாவா இருக்க முடியுமான்னு தெரியல. அவளுக்கு என்ன பிரச்சனையோ அவளுக்கு தானே தெரியும். ஆனா கண்டிப்பா அவளை ஒரு நாள் பாப்பேன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. ஷீ இஸ் எவ்ரிதிங் டு மீ. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ஸ்வேதா, நீ எங்க இருந்தாலும் நல்லாரு. என் ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. உன்னை இப்போ வரைக்கும் நினைக்காத நாளே இல்லை ஸ்வேதா. ஒரே ஒரு நாள் உன்னைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். மிஸ் யூ ஸ்வேதான்னு தன்னோட நிகழ்வை பகிர்ந்துக்கிட்டாங்க பெங்களூர்ல இருந்து ஐஸ்வர்யா. இதே போல உங்க வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜித்.